लक्ष्मी सर्वत्र विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रं उपास्महे। जन्माद्यस्य तोन्मयादितरतश्चार्थेष्वभिन्यस्वराट् तेने ब्रह्महृदायादि कवयेन विनीयन्ति यत्सूरयः। तेजोवारिमृतां यदा विनिमयो यत्र त्रिषड्गो मृषः धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि एकमकल्पतरुर्गलितं परं सुखमुखालमृतद्रवसंयुतं पिबत भागवतं सत्तसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। நம் குருஜி கீர்த்தனை செய்திருக்கார். நவகோள்களின் பலனை தருபவன் நாராயணனே, நவவித பக்தியின் பலனும் நாராயணனே. ஸ்ரீயப்பதியான தேனிகவர்தன் அருளியே இப்பொழுது நான் புரிவிகவர்தன் கிருபையால் இப்பொழுது நான் பிரஹ்லாதன் அருளிய நவவித பக்தியை குரு கிருபையால் சொல்ல போறேன். பக்தியிலேயே சிரேஷ்டமானவர் யார்? அதுதான் பிரஹ்லாத சுவாமிகள். ஒரு வாட்டி ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை பார்த்து கேட்கிறார், நீ கத்தினதுலே உத்தமானது எது? பிரஹ்லாதன் சொல்றான், प्रह्लाद उवाच श्रवणं कीर्तनं विष्णु स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सत्यम् आत्मनिवेदनम्. நவீன பக்தியும் பண்ணி பல பாகம் மேற்கொண்டிருக்க யாரவா? प्रह्लाद नारद पराशक्ति कुंडलीक व्यासांबरीश शुक शौनक भीष्मदार्जुन रुक्मांगदार्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि. ஒவ்வொரு விதமான பக்தியை பற்றி பார்க்கலாமா? श्रवणம்னா என்ன? காதால கிருஷ்ண கதையை கேட்பது. இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றார்? வாய்க்கு சிரப் கொடுக்கிறார், கண்ணோ மூக்கோ டிராப்ஸ் கொடுக்கிறார், இன்ஜெக்ஷன் மூலமா மருந்து கொடுக்கிறாங்க. இந்த ஸ்ரவணம் என்ன பண்ணும்? காதால கிருஷ்ண கதையை கேட்டா கிருஷ்ண காது வழியால போய் எடுத்து உட்காந்து வருவார். அதனால ஸ்ரீமத் பாகவதே ஸ்ருதிகா ஸ்ரீமத் பாகவதே महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिः शुश्रूषुभिस्तक्षणात्. நீ கேட்ட தட்சணத்தே கிருஷ்ணன் காது வழியால போய் எடுத்து உட்காந்துருவார். யாரை பார்க்க போறோம்? ஸ்ரவணத்துல பரீட்சை மகாராஜா. அவர் வேற எதுவும் பண்ண டைமும் இல்லை. 7 நாள் பாகவதம் கேட்டால் ஈஸியா வைக்கணும் மனுஷன். ஆழ்வார்கள் கூட சொல்லியிருக்கா, கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லாது மட்டும் கேட்போம். கேசவனோட கதையை தவிர எதாவது கேட்பாரா? கீர்த்தனம் என்ன? வாயால சுவாமி பாட்ட பாடுறது. ஒவ்வொரு யுகத்தை ஒவ்வொரு விதமான பண்ணுவா. யாயம் கிருதே யஜன்யன்யைத்ரயேதாய துவாபரே ரட்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீத்ய கேசவம். கிருத்தயுகத்தை தியானம் பண்ணுவா, திரேதாயுகத்தை யாகம் பண்ணுவா, துவாபர யுகத்தை அர்ச்சனை பண்ணுவா, கலியுகத்தை நாம சங்கீர்த்தனம் தான் சுலபமான வழி. சுகமுனி கூட பரீட்சித் மகாராஜ்கிட்ட ஸ்தோத்திரமா சொல்ல பாகவதத்தை கீர்த்தனமாக சொன்னா. அப்ப யாரெல்லாம் வருந்தா? பிரஹ்லாத ஸ்தானதாரி தரலகவிதயா சௌத்தவஹ காம
अंशधारी नीनादारी सुरजी स्वरकुशलदया राहकर्ता अर्जुनो बोध इंद्रो वादी मृदंगम जय जय सुकरागा कीर्तने ते कुमारा यत्राग्रे भाववक्ता सरसर चलया व्यासपुत्रो बभूव ஆண்டாள்புர திருப்பாவலூர்க்கா பாக்கடல் பையத்துயின்ற பரமனடி பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி வாயினால் பாடி மனசினால் சிந்திக்க எவ்வளோ பாடி 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 வந்து அப்ப நம்ம பாடாதுக்கு இருக்கலாமா? உறுதி கூட உலகம் கூற பாட சொல்லியிருக்கா. கலியையும் வழி கொள்ளும் ஒளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடியே கீர்த்தனம் பாடியே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பல பேர் கீர்த்தனம் பண்ணிதான் பகவான் அடைஞ்சிருக்கா. யாரப்பா? புரந்தரதாசர், தியாகராஜர், ஆண்டாள், மீரா, இன்னும் பல பேர் சொல்லலாம். பண்டரிபுரத்தில் இருக்கிற அத்தனை மகன்களும் கீர்த்தனம் பண்ணிதான் விட்டலையான அடைஞ்சிருக்கா. யார் விட்டனா பாட்டு அவ்வளோ பிடிச்சி இப்ப டான்ஸே ஆடுறா பாட்டு கேட்டா. ஒரு கண்ணாமனை ஒரு கீர்த்தனத்துல என்ன தெரியுமா? ஏகச்சிதர்ச்சி ஜாலி ஏகச்சிதர்ச்சி ஜாலி சந்திரபாగే வாழுவண்டி மாதம் நாம் தேவ் கோபால லாக்யாவண்டி நமதேவ கீர்த்தன கரி பிரேம பைர பாண்டுரங்கா நமதேவ கீர்த்தன கரி பிரேம பை நாஷ்ய பாண்டுரங்கா. ராமதேவரோட கீர்த்தனத்தை பாண்டவன் ராஜாராரா. நம் குருஜன் கீர்த்தனம் எழுதியிருக்கார். காசு கேட்கும் சாமி உண்டு பூசா கேட்கும் சாமி உண்டு பாண்டு காசு கேட்கும் சாமி உண்டு பூசா கேட்கும் சாமி உண்டு பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சாமி நான் பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சாமி. யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத். கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் சுலபமான வழி. ஸ்மரணம்னா என்ன? பகவான் நினைவிலேயே கருது. யார்? கோபிகைகள் தான். அதனாலதான் நம்ம சொல்றோம் கோபிகா ஜீவன ஸ்மரணம். இன்னும் பக்ஷனை கூட சொல்லலாம். பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல சொல்லியிருக்கா. கோபியாஹா காமது பயாது கம்சாஹா. கோபிகைகளோட சொல்லி கம்சனோட பயத்தில் சதா கிருஷ்ணனையே ஸ்மரண பக்தி பண்ணிட்டு இருந்தா. சீதை கூட சோவனத்துல ராமா 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 சொல்லிட்டு இருந்தா. பாகவதத்துல விஜாசுரன ஸ்திதியில சொல்லியிருக்கா. அஜாத பக்ஷாயிவ மாதரம் ககாஹா ஸ்தன்யம் யதா வக்ஷதராஹா க்ஷுதார்த்தா பிரியம் பிரியேவ விஷிதம் விஷண்ணா மனோ அரவிந்தாக்ஷாதிக்ஷதே த்வாம். நக்கல்லாத குஞ்சு பரவி அம்மா எப்போ வரும் அம்மாவையே ஸ்மரண பக்தி பண்ணிட்டு இருக்கும். கண்ணு குட்டி அங்க கட்டியிருக்கா. அம்மா நின்றுருக்கா. அத அம்மா கத்தினே இருக்கும். அப்படி அம்மா ஸ்மரண பக்தி பண்ணிட்டு இருக்கும். எஸ் எஸ் ஸ்மரண மாத்ரீன நாம பக்தி பிரஜாயதே தம் நமாமி யத் ஸ்ரேஷ்ட
போதேந்திரம் ஜகதாங்குரம். நம்ம குருஜியை ஸ்மரண பக்தி பண்ணிட்டு இருந்தா நமக்கு எல்லாமே சித்திக்கும். பாத சேவனம். பாத சேவனம்னா என்ன? கிருஷ்ணரோட பாத தீர்த்தத்தை குடிக்கிட்டா பாத சேவனம். ராமபுரியே யார் பாத சேவனம் பண்ணா? லக்ஷ்மண சுவாமிகள் சீதா பிராட்டியும். இன்னும் ரசமான பாத சேவனம் யார் பண்ணா? சபரி பாட்டி தான் பண்ணா. ராமன் வந்துட்டார் என்று ராவணனுக்கு அழைத்து தன் மடியிலே வச்சுட்டா. லக்ஷ்மணன் நினைக்கிறார், மண்ணியும் எலியும் தவிர வேற யாரும் இவ்வளவு ரசமான பாத சேவனம் பண்ண மாட்டாரே. குருவத்தே த்யக்ஷ்யராஜ்யோ யதரதம் வசனம் பத்மபப்ஜம் பிரியாயாஹ பானுஸ்தஷாக்ஷமாப்ஜம் ருஜிதபதருஜோ யோ ஹரிந்தானுஜா. சீதை கையே எவ்வளவு மிருதுவா இருக்கும். அது ராமர் காலில் பட்டிருந்தா ராமர் கால் சிவனுமா. ராமர் கால் எவ்வளவு மிருதுவா இருக்கணும். குருஜி கீர்த்தனையில இருக்கார், காசு பணம் செலவழித்து காதல தூரம் போக வேண்டாம். குருநாதர் பாத சித்தம்மென் கங்கையா புனித யமுனையா முக்தி அடைய என்ன வழி என்று முட்டி மோத வேண்டாமே. குருநாதர் பாத துதியன் அந்த முக்தி உள்ளதையா. நம்ம இப்போ குருஜியோட பாத சேவனம் வேணும்னா எப்படி கிடைக்கும் தெரியுமா? அசஞ்சல பக்திம் தேஹி தவ சரணே மஞ்சுள கோமல மங்கள சரணே. அசஞ்சல பக்திம் தேஹி தவ சரணே. அச்சரம். அச்சரம்னா என்ன? சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றது. பகவத்கீதையில சொல்லியிருக்கா, பத்ர புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்த பிரயச்சதி. பூவோ இலையோ தண்ணியோ என்ன சுவாமிக்கு பியூர் ஹார்ட்டோட போட்டா சுவாமி வந்து அர்ச்சனையா ஏற்றுக்கிறாராம். முத்து மகாராஜ் சொல்லியிருக்கா, நீ வேலையை ஒழுங்கா பண்ணா, சுவாமிய வந்தன பக்தி பண்ணா, ஸ்மரண பக்தி பண்ணா சுவாமியோட அர்ச்சனையா ஏற்றுக்கிறாரா. வந்தனம். வந்தனம்னா என்ன? பகவானுக்கு வணங்குறது. யார் அது? ஜோகி பரமானந்தர். ஜோகி பரமானந்தர் டெய்லி 700 ஸ்லோகாஸ் பகவத்கீதையில சொல்லி ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணுவார். 700 ஸ்லோகஸ்க்கு எப்படி தெரியுமா ஸ்லோகத்தை சொல்லுவார்? ஸ்ரேயோ ஞானம் அப்யாசாத் ஞானம் விசிஷ்யதே ஞானாத் கர்ம பலத்யாகः யாகாத் சாந்திரனந்தரம். இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லிட்டு இந்த மாதிரி 700 ஸ்லோகம் சொல்லி 700 நமஸ்காரம் பண்ணுறான். குருஜி கீர்த்தனையில சொல்லியிருக்கா, வந்தனம் வந்தனம் மீண்டும் மீண்டும் வந்தனம் வந்தனம் செய்வதன்றி வேறொன்றும் அறியேன் என்று போல் என்றும் என்னை காட்டிட வேண்டும். பிரேமிக வரதா பிரேமிக வரதா. அக்ரூரர் கூட கிருஷ்ணர் பிருந்தாவனம் போட்ட பிருந்தாவனத்தை கிருஷ்ணரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தானே பார்க்குறான். அதை பார்த்து ஒன்றுன்னா பார்த்து பார்த்து நம்ம வந்தன பக்தி பண்ணி போறாரு. தாஸ்யம். தாஸ்யம்னா என்ன? பகவானுக்கு சேவை பண்றது. யாரு? ஹனுமான் தான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றோம் ஃபுல்லா ஹனுமான் தானா பண்ணிட்டு இருக்க சேவை. சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் பொறாம. ஹனுமான் தானே எல்லா சேவையும் பண்ணுவார். காட்டுல இருந்தப்போ நானும் சீதையும் தானே பண்ணிட்டு இருந்தோம். ஹனுமான் போய் சொல்ற,
நாளைக்கு நானும் சீதா பிராட்டியும் பாதி பாதியா எடுத்து ராமருக்கு சேவை பண்றோம். ஹனுமானும் ஒழுங்கிய ஒதுக்கின்றார். அன்னைக்கு ஃபுல்லா சேவை பண்ணான். இன்னைக்கு ராமர் போய் பெட்ல தூங்கலான்னு படுத்துக்கிறார். ஆண் வயதுக்குறான் மூடவே மாட்டேங்கிறாரா. ஆனா சீதைக்கும் லட்சுமணனுக்கும் ஒரே கவலை. இன்னும் ராமர் வாயானே வச்சுட்டு இருக்கார், மூடவே மாட்டேங்கிறார். ஃபர்ஸ்ட் வசிஷ்டரை கூப்பிடுறார். வசிஷ்டர் வந்து ஹனுமான் எங்கன்னு கேட்கிறார். சரி இப்ப ஹனுமான கூட்டிட்டு ஹனுமான் வாய்க்கிட்டு வந்தா 2 சுருக்கு போடுறார். அது சுருக்குலயே அவர் ராமர் வாய் முடிஞ்சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஹனுமான் பார்த்து பார்த்து ராமருக்கு சேவை பண்றார். ராமர் எல்லாருக்கும் பரமபதம் கொடுத்துருந்தார், வைகுண்டம் கொடுத்துருந்தார். ஹனுமான போய் வைகுண்டம் கொடுக்குறேன் அவனுக்கு இப்போ சொன்னார். ஹனுமான் சொல்லிட்டாங்க, அங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் இருக்குமா, ராம் பஜன் இருக்குமா, நீங்க இந்த மாதிரி கோதண்ட பாணியா சீதா பிராட்டியோட இருப்பீங்களான்னு ராமர் சொல்ற. இல்ல இல்ல நான் திவ்யமான ஜோதி ஸ்வரூபத்தை ஒன்னா அம்மா கேட்க அப்படின்றதா சொல்ல. பாவோ நானுஸ்திரகச்சதி யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமாஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். பத்ம புராணத்துல ஒரு கதையில சொல்லியிருக்கா, 1000 ரிஷிகளை கொண்டு அக்கண்ட நாம பண்ணிட்டு இருந்தா ராம 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 ராமன். ஹனுமான் ஜென்மனு குச்சுடா. ஹனுமான் கம்பீரமான ஸ்வரூபத்தை பார்த்து அத்தனை ரிஷிகளும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹனுமானே இந்த 1000 ரிஷியாகி அக்கண்ட நாமாவை பூர்த்தி பண்ணிட்டு வரார். உத்தவனுக்கும் கிருஷ்ணன் நாச பக்தி பண்ணிட்டு இருந்தார். சக்கியம் சக்கியம்னா நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். யாரு? அர்ஜுனன் தான். கிருஷ்ணரே சொல்லியிருக்க அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில பக்தோசீமே சகா சேதி, என்னோட பக்தன் மட்டுமில்லை என்னோட சிரேஷ்டமான ஃப்ரெண்டு. பீஷ்மர் கூட அம்பு வெள்ள பட்டு இருக்கும் போது சொல்றா, கோபிகைகள் மாதிரி ஸ்மரண பக்தி, அர்ஜுனன் மாதிரி நட்பு பக்தியும் தாங்கன்னு கேட்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, கோபகுமாரர்கள் எப்படி திரும்ப கிருஷ்ணனோட என்ஜாய் பண்ணுவா, அதெல்லாம் பார்த்து தேவாஸ்க்கு போறாங்க. தேவாஸ் சொல்லிக்கிறா, பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வா சஹ கனக கபிஷம் வைஜயந்தீஞ்ச மாலாம் தந்திரார்வேணோ ரஜரசுதயா ஊரயன் கோபவ்ருந்தைஹி விருந்தாரண்யம் ஸ்வபதனமனம் பிராவிஷத் கீதகீர்த்தி. ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் தன்னையே சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்றதுதான் ஆத்ம நிவேதனம். அது யாரு? மகாபலி தான். மகாபலி எல்லாத்தையும் என்னோட நான் நான் எல்லாத்தையுமே தானம் பண்ணி விடுறான். சாக்ஷாத் நாராயணாவே வாமன அவதாரத்துல வர எனக்கு 3 steps of land தான் கேட்கிறார். மகாபலி ஃபர்ஸ்ட் பூலோகத்தை எல்லாத்தையும் கொடுத்துடுறார். அதுக்கடுத்து ஸ்வர்க்கம் பிரம்மலோகத்தையும் கொடுத்துடுறார். அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு பகவான் கேட்கிறான்னு, அவர் வேற என்ன இருக்கு கொடுத்து பகவான் சொல்றா, அவங்களோட அந்த ஆத்மாவை தான் அப்படிங்கிறார். சரி மகாபலி கொடுத்துக்கிறார். அது மேல ஒரு பாடல் ஆண்டாதான் சொல்லியிருக்காரு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி வாய்நாள் பாடி மனசினால் சிந்திக்க. பகவத்கீதையில கூட சொல்லியிருக்காரு, நிருபமோ நிரஹங்காரா சமதுக்கஸ்து கக்ஷமி. இந்த நவத பக்தி யார் பண்ணா? அம்பரீஷ மகாராஜா தான். சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரௌஹரே மந்திர மார்ஜனாதிஷு சுத்திம் சகார சுத சத்கதோதே சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர்
ஸ்ருதிம் சகார ஸ்ருதி சத்கதோதே. அவர் கோப்பதார் பாகவதம் தான் கேட்டிருந்தார்.